Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots exercise number 5.1. The first question is what will be the unit digit of the squares of the following numbers? Okay, so unit digit find out பண்ணனும். எதுக்கு ஒரு நம்பர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த நம்பர்ஸோட ஸ்கொயர் find out பண்ணனும், அந்த ஸ்கொயர்ல இருக்க யூனிட் டிஜிட் find out பண்ணனும். Okay, so unit digit அப்படினா ones place number find out பண்ணனும். Okay, so ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, அதோட ஸ்கொயர் find out பண்ணனும், அந்த ஸ்கொயர்ல என்ன ones placeல இருக்கு அப்படின்றத நம்ம find out பண்ணனும். அதுதான் ப்ராப்ளம். ஸோ ஒவ்வொரு நம்பரும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து யூனிட் டிஜிட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அப்போது நம்ம யூனிட் டிஜிட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ 81 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 81 into 81 மல்டிப்ளை பண்ணுறீங்க. எனிவே நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது யூனிட் டிஜிட் மட்டும்தான். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கோ அந்த நம்பர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ 1 into 1 என்ன 1, மீதி என்ன நம்பர் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது டென்ஸ் பிளேஸ்ல ஹண்ட்ரட் பிளேஸ்ல எது வருதோ நம்மளுக்கு அது தேவையில்லை. வெறும் ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி அது 1 டிஜிட்டா இருந்ததுன்னா அதை அப்படியே எழுதிக்கலாம், அது 2 டிஜிட்டா இருந்ததுன்னா அதுல என்ன திருப்பியும் ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 1 into 1 என்ன 1. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வந்து 1. ஓகே, யூனிட் டிஜிட் வந்து 1 தான். செகண்ட் ப்ராப்ளம் 272 into 272. ஓகே, ஸோ இப்போ திருப்பி இதில் பார்த்தீங்கன்னா 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are என்ன 4. ஓகே, ஸோ தேர்ட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 799 into 799. ஓகே, ஸோ இப்போ இதில் ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் என்ன 9. 9 into 9 என்ன 81. ஓகே, இந்த 81ல் திருப்பியும் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்கு 1 மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த 8 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், அப்போது 1 மட்டும் தான். ஓகே, ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் 3853. ஓகே, 3853. ஸோ இப்போ இந்த யூனிட் டிஜிட்டில் இருக்க வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 3 into 3 என்ன 9. ஃபிஃப்த் ப்ராப்ளம் 1234 into 1234. ஸோ 4 into 4. ஓகே, 4 into 4 என்ன 16. ஓகே, 2 டிஜிட் நம்பர் வருது. ஸோ 2 டிஜிட் நம்பர்னா இந்த நம்பரை எலிமினேட் பண்ணிடலாம், யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். யூனிட் டிஜிட் என்ன 6. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது யூனிட் டிஜிட் மட்டும்தான். ஸோ இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். தென் சிக்ஸ்த் ப்ராப்ளம் 26387 into 26387. ஓகே, ஸோ அப்போ 7 into 7 என்ன 49. ஸோ திருப்பி அதில் 4 எலிமினேட் பண்ணிடலாம், 9 மட்டும் எடுத்துக்கலாம், ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் மட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு செவன்த் ப்ராப்ளம் 52698 into 52698. 8 8s are என்ன 64. ஓகே, ஸோ 6 எலிமினேட் பண்ணிடலாம், 4 மட்டும் எடுத்துக்கலாம், ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். எய்த் ப்ராப்ளம் 99880. ஓகே, 99880 ஸ்கொயர்னு கேட்டிருக்கிறதுனால தான் 2 தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இதுலேயும் ஒன்ஸ் பிளேஸ்ன்னு இருக்கிறதுனால தான் ஒன்ஸ் பிளேஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுகிறோம். ஸோ 0 into 0 என்ன 0. ஓகே, ஸோ 0 அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு நைன்த் ப்ராப்ளம் 12796 into 12796. ஓகே, ஸோ 6 into 6 என்ன 36. ஸோ இப்போ இதில் 3 எலிமினேட் பண்ணிடலாம், 6 மட்டும் எழுதிக்கலாம். 10th ப்ராப்ளம் 5 5s ரைட் into 5 5s. இப்போ 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 5 5s are என்ன 25. இதில் 2 எலிமினேட் பண்ணிடலாம், 5 மட்டும் எழுதினா போதும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின் the following numbers are obviously not perfect square. ஓகே, give reason. ஸோ கொடுத்துருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஏன் அப்படின்னு ரீசனும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 டிஜிட் எடுத்தாலே நம்ம இதை ஈஸியாக சொல்லிடலாம் ஏன் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுன்னு. ஸோ 1 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் என்ன 1. 2 ஸ்கொயர்னா என்னது 4. 3 ஸ்கொயர்னா என்னது 9.
4 ஸ்கொயர்னா என்னது 16, 5 ஸ்கொயர்னா என்னது 25, 6 ஸ்கொயர்னா என்னது 36, 7 ஸ்கொயர்னா என்னது 49, 8 ஸ்கொயர்னா 64, 9 ஸ்கொயர்னா 81, 10 ஸ்கொயர்னா 100. ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 11 ஸ்கொயர்னாலும் திருப்பி எனக்கு என்னதான் வரப்போகுது 1 தான், லீஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் வந்து 1 தான் வரப்போகுது. ஸோ அதோட விட்டுடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு வந்து 4 zeros வரும், ரைட்? ஸோ இப்போ என்னோட ஒன்ஸ் பிளேஸ் அப்சர்வ் பண்ணிங்கன்னா எனக்கு என்னென்னலாம் இருக்குது 1 4 9 6 5, திருப்பியும் அதே 6 9 4 1. ஒன்ஸ் பிளேஸில் எப்பவுமே 00 வரணும், அதாவது ஈவன் நம்பரில் உங்களுக்கு ஜீரோஸ் வரணும். ஸோ இங்கேயும் 00, இங்கே 4 zeros இருக்குது. ஓகே, ஸோ ஈவன் நம்பரில் ஜீரோஸ் இருக்கணும் ஒன்ஸ் பிளேஸில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா. ஓகே, ஒன்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஈவன் நம்பர்ஸில் உங்களுக்கு லாஸ்ட்டில் முடிகிற நம்பர் வந்து ஈவன் நம்பரில் ஜீரோஸ் இருக்கணும், ஜீரோஸ் இருந்துச்சுன்னா. ஓகே, அப்படி இல்லை நம்பர் வேறு ஏதாவது நம்பர் அப்பார்ட் ஃப்ரம் ஜீரோ வேறு ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த நம்பர்ஸ் தான் இருக்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் என்னென்னலாம் இருக்கலாம் 1 4 5 6 அப்புறம் 9. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கணும் எண்டில். ஓகே ஓகே, ஸோ என்னோட ஸ்கொயர் நம்பரில் இதுதான் என்னோட ரூல்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதை வச்சு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஸ்கொயரா, பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னோட யூனிட் டிஜிட் பிளேஸில் 1 4 5 6 9 வந்தால் கண்டிப்பாக அது ஸ்கொயர் தான். என்னோட யூனிட் டிஜிட் பிளேஸில் இந்த 1 4 5 6 9 இல்லைன்னா கண்டிப்பாக இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு ஈஸியாக நம்ம டிசைட் பண்ணி சொல்லிடலாம். ஓகே, ஸோ அப்போது ஒரு பாசிபிலிட்டி 1 4 5 6 9 வரணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் ஸ்கொயர் நம்பராக இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த பாசிபிலிட்டி 1 4 5 6 9 இல்லவே இல்லைன்னா கண்டிப்பாக அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க போகிறது இல்லை அப்படின்றத ஈஸியாக நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். இன்னொன்று ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கணும். எண்ட் ஆஃப் த டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 0 இருக்கணும், இல்லை 4 0 இருக்கணும். ஓகே, இல்லை 6 0 இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அதுவும் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஸ்கொயரான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோன்னா பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 1057. ஓகே, 1057 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் யூனிட் டிஜிட் என்னது 7. ஓகே, இங்கே எங்கேயா 7 இருக்கா? இல்லை. அப்போ கண்டிப்பாக இது என்னது நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்? இட் எண்ட்ஸ் வித் 7. ஓகே, ஸோ ரீசனும் கேட்குறாங்க, கிவ் ரீசன். த நம்பர் எண்ட்ஸ் வித் 7. ஓகே, ஸோ 7 இந்த லிஸ்ட்லேயே இல்லை, அதனால இது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் யூனிட் டிஜிட் பிளேஸில் என்ன இருக்கு 3, இங்கே 3ஏ கிடையாது. ஓகே, ஸோ அகெயின் இதுவும் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பிகாஸ் த நம்பர் எண்ட்ஸ் வித் 3. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 8 இருக்கு, 8 எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ அப்போ இதுவும் த நம்பர் எண்ட்ஸ் வித் 8, அதனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, ரைட்? எண்ட்ஸ் வித் 8. ஃபோர்த் ப்ராப்ளம் இங்கே 2 இருக்கு, ஸோ 2வும் இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஸோ த நம்பர் எண்ட்ஸ் வித் 2, அதனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 000 இருக்கு, ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு. ஓகே, ஸோ 3 zeros இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இப்போ எனக்கு வெறும் 2 0 மட்டும் தான் இருக்குன்னா சான்ஸ் இருக்கு. ஓகே, 4 0 இருக்குன்னா சான்ஸ் இருக்கு ஸ்கொயராக இருக்கிறதுக்கு. பட் இங்கே 000 இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஸ்கொயர் கிடையாது. ஓகே, ஏன்னா ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு. ஓகே, த நம்பர் எண்ட்ஸ் வித் 3 zeros. ஓகே, 3 zeros. ஓகே, அதனால இது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகே, 2 0 இல்லை 4 zeros இருக்கணும். ஓகே, இல்லை 6 zeros, ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கணும். சிக்ஸ்த் ப்ராப்ளம் இங்கேயும் திருப்பி என்ன இருக்கு 2 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த லிஸ்ட்ல இல்லை. த நம்பர் எண்ட்ஸ் வித் 2, அதனால இது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகே, செவன்த் ப்ராப்ளம் இங்கே பார்த்தீங்கன்னா 000 அகெயின்
even number of zeros இருக்கு, இதுவும் கிடையாது. Okay, the number ends with 3 zeros. Okay, அதனால கண்டிப்பா இது வந்து perfect square கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 0 இருக்கு. Okay, ஒரு 0 இருந்தாலும் அது perfect square கிடையாது. Okay, odd number of zeros இருக்கிறதுனால. Okay, so இப்ப 8th problem, ஏன் வந்து perfect square கிடையாது? The number ends with 1 0. Okay, ஒரே ஒரு 0 இருக்கிறதுனால அந்த நம்பரும் perfect square கிடையாது. Okay, next third problem, the squares of which of the following would be odd numbers? Okay, so numbers கொடுத்திருக்காங்க, இதோட square find out பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, so the odd number even number அப்படின்னு கேக்குறாங்க. Okay, எதெல்லாம் வந்து odd number அப்படின்னு கேக்குறாங்க. Okay, square பண்ணீங்கன்னா அதுல எது odd number அப்படின்னு கேக்குறாங்க. Okay, so again as simple அந்த first problemல சொல்ற மாதிரி நம்ம வந்து full number multiply பண்ணணும்னு அவசியம் இல்லை, right? So இப்போ 431 into 431 எப்பவுமே ஆடா ஈவனா ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 12 இருக்குன்னா இது ஆடா ஈவனா நம்ம எப்படி சொல்லுவோம்? யூனிட் டிஜிட் வச்சுதான். யூனிட் டிஜிட் வந்து ஈவன் நம்பரா இருந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து ஈவன் நம்பர். ஓகே, யூனிட் டிஜிட் வந்து ஆட் நம்பரா இருக்குன்னா கண்டிப்பா இது வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ எனக்கு ஃபுல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா 1 into 1 மட்டும் பண்ணா போதும். ஓகே, இதுதான் என்னோட யூனிட் டிஜிட், ரைட்? ஸோ ஒன்ஸ் பிளேஸ் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இந்த யூனிட் டிஜிட்டை வச்சு நான் வந்து மல்டிப்ளை பண்ணாலே போதும், எனக்கு வர நம்பர் ஆட் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து 1 into 1 என்னது 1. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து ஆட் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஆட் நம்பர்ஸில் கண்டிப்பாக என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆட் நம்பர் தான். ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2826 into 2826. ஓகே, ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, 6 into 6 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது? 36. அப்போ இதுல யூனிட் டிஜிட் என்ன? 6. 6ன்றது என்ன? ஈவன் நம்பர். ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பா இந்த நம்பர் ஆட் நம்பர் கிடையாது. ஓகே, அண்ட் தென் 7779 into 7779. ஓகே, இதுலயும் யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9 into 9 81. 81ல லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்ன? 1. ஓகே, ஸோ இது 1 வரதுனால கண்டிப்பா இது வந்து ஆட் நம்பர். அப்போ தேர்ட் ஆப்ஷனும் என்னதுதான்? ஆட் நம்பர் தான். ஓகே, ஸோ 82004 into 82004. ஸோ 4 into 4 என்ன? 4 into 4 16. ஸோ 16ல யூனிட் டிஜிட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. 6ன்றது ஈவன் நம்பர். ஸோ இப்போ இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஆட் ஈவன் நம்பர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஆட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் சொல்யூஷன் ஃபார் த தேர்ட் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.